பிரைஸ் தி லார்ட். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரும், மனுக்குலத்திற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவரும், நமக்காக பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரும், இன்றும் உயிரோடு இருக்கிறவரும், உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஏசப்பாவுடைய வேத வசனங்கள் ஒழியாது என்று சொன்ன அந்த ஒழியாத வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் எழுதின வெளிப்படுத்தல் எழுதின விசேஷ புஸ்தகத்திலே 21ஆவது அதிகாரத்திலே 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது: ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு போராட்டமான ஒரு உலகம். போராட்டம் நிறைந்த, பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, அந்தகாரம் நிறைந்த, வன்கண் நிறைந்த, பொறாமை எரிச்சல் நிறைந்த, தீய காரியங்களை செய்கிற உலகமாக இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படியாவது பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், பக்தியை காத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இதில் சோத்தரும், ஆண்டவரே இதிலிருந்து நான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் ஜெயம் எடுக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தராருங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. நீங்கள் ஜெயம் எடுக்கணும். நீங்கள் ஜெயம் எடுத்தா இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாரா? சோதரோ, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க புசித்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பாவம் செய்த போது விரட்டப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மீண்டும் நாம் புசிப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் நம்மளை நடத்துவாராக. 2வது அதில் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் 2வது அவனுக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கிற ஆசீர்வாதம், 2ஆம் மரணத்தின் மேல் அவன் சேதமடையாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த சரீரம் மரணம் நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு முறை சம்பவிக்கிறது. அதே போல பாவம் செய்த போது நம்முடைய ஆத்துமா மரணம் சந்திக்கிறது, பாவத்துக்கு மரித்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஸ்தோத்திரம் பாவத்துக்கு மரித்த இருந்த நம்மளை மீண்டும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பித்த பிறகு அவனுக்கு மீண்டும் அந்த ஆத்துமாவிலே மரணம் இல்லை. நித்திய காலமாய் தேவனோடு இருக்கிற சிலாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். 3வதாக ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 17வது வசனத்தை வாசிக்கின்ற போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியப்படாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 3வது ஆண்டவராகிய கர்த்தர் மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். அது எது? அந்த மறைவான மன்னா எதுக்கு? நம்முடைய ஆத்துமாவுக்கு.
ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி கொண்டு வரும்போது மன்னான்கிற உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது சரீரத்திற்கு. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்த நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரம் தேவை. அதுதான் வேத வசனம். அந்த வேத வசனமாகிய மன்னாவை இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவது மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார் ஆண்டவர். நான்காவது 2ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை, சோத்திர தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் ஜாதிகளின் மேலே, சோத்திர எல்லா உலகத்தில் இருக்கிற ஜாதிகளின் மேலே நமக்கு ஆளக்கூடிய அதிகாரத்தை, அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவனுக்குள் வழிநடத்துகிற அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பெரியமானவர்களே, ஜாதிகளின் மேல் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஐந்தாவதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சுலாக்கியம் பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. அதனால தான் உலகத்தில் எவ்வளோ பாடு போராட்ட நெருக்கடி வந்தாலும், யார் என்ன பேசினாலும் கிறிஸ்தவர்கள் சகிக்கிறாங்க, பொறுத்து கொள்கிறாங்க. கொஞ்சம் வந்து அந்த பூமியில் பாடுகளை பட போகிறோம், நித்திய காலமாக அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறாங்கிற சந்தோஷத்தில் தான் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் கிறிஸ்தவர்கள் பொறுத்து கொள்கிறார்கள். ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்கிற ஒரு சோத்திர காரியங்கள் என்னென்னா, சோத்திர வெண் வஸ்திரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திர வேதத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாரு. சோத்திரம், இதோ வெள்ளை அங்கேயே தரித்து கொண்டு வருகிற இவர்கள்லாம் யார் என்று கேட்டபோது, இவர்கள் ஆட்டுக்குட்டான ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் இந்த பூமியில் சோதர பல பாடுகளை, பல உபத்திரவங்களை, பல நெருக்கங்களை கிறிஸ்துவுக்காக படுகிற பொழுது ஆண்டவர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவனுக்கு வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து அவரை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளும் போது நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர்றார். முதலாவதாக ஜீவ விருட்சத்தினுடைய கனியை சோத்திரம் நமக்கு புசிக்க கொடுக்கிறார். இரண்டாவது மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். நான்காவது ஜாதிகளையுமே அதிகாரத்தை கொடுக்கிறார். ஐந்தாவது வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளாக என்னாதீங்க. இதற்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை பரம தகப்பன் இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிறார். போராட்டமா, பாடா, நெருக்கமா, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக ஓடுங்க. ஜெய கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுத்து ஒரு ஜெயமான ஒரு வாழ்வதற்கு பரம தகப்பன் இயேசு உதவி செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.